குட் மார்னிங் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா ஏப்ரல் 3, 2026 வெள்ளிக்கிழமை. தினமணியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, ஹெட்லைன்ஸு இம்பார்ட்டண்ட்டாக இல்லை, அதனால் ஸ்கிப் பண்ணுறோம். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா தமிழக புதிய டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோர் நியமனம், தேர்தல் ஆணையம் உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்துருந்தோம், தமிழ்நாட்டில் வந்து டிஜிபி வந்து இல்லை, இப்போதைக்கு பொறுப்பு டிஜிபி தான் இருக்காங்க. ஒரு பர்மனன்ட் டிஜிபி நியமிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எலெக்ஷன் அறிவிச்சதால் முதல்வருக்கு அதில் வந்து அந்த அதிகாரம் கிடையாது நியமிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தேர்தல் ஆணையமே வந்து தமிழகத்துக்கான ஒரு புதிய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் வந்து நியமிச்சிருக்காங்க. சரியா? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்தீப் ராய் ரத்தோர் தான். இவர் வந்து ஆல்ரெடி வந்து தமிழக காவல்துறையின் தலைமை இயக்குனராக இதுக்கு முன்னாடி சங்கர் திவால்லாம் இருந்தாங்க இல்லையா? சங்கர் ஜிவால் அவங்களாம். ஸோ அவங்களுக்கே வேலை செஞ்சவர் தான் இவர். சரியா? ஸோ இவர் வந்து இப்போ பதவி ஏற்றிருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியை சேர்ந்த ஒருத்தர். இவர் டெல்லியை சேர்ந்தவர். கடந்த 1992 ஐபிஎஸ் தேர்வு எழுதி வெற்றி பெற்று தமிழக காவல்துறையில் சேர்ந்திருக்காரு. சரிங்களா? ஸோ நிறைய போஸ்டிங்ஸ் இது பண்ணியிருக்காரு. ஓகே, 2024ஆம் ஆண்டு ஜூலை 8ஆம் தேதி காவலர் பயிற்சி பிரிவு டிஜிபியாக மாற்றிருக்காங்க. அந்தந்த துறையில் நிறைய ஒரு டாப் பொசிஷனில் இருந்திருக்காரு. இப்போது ஓகே, தலைமை இயக்குனராக இப்போ பதவியேற்றிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இதுதான் நம்ம பார்க்குறோம். ஜஸ்ட் அவர் யார், அவரோட பேக்ரவுண்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? எந்த இதுவை சேர்ந்தவர், எந்த வருஷத்தோட ஐபிஎஸ் கேடர். ஓகே, சரி. அடுத்து வந்தீங்கன்னா எலெக்ஷன் நியூஸை ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஓகே, இன்றைக்கி எடிட்டோரியல் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, சித்திரவதைக்கு ஜே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடிட்டோரியல். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாத்தான்குளம் கொலை வழக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு தந்தை மகனை வந்து கொரோனா டைமில் கடையை வந்து அனுமதி கவர்மெண்ட்டு சொன்ன நேரத்தை விட அதிகமாக திறந்து வச்சதால 2 பேரை அரெஸ்ட் பண்ணி லாக்அப்லேயே அடித்து கொண்டிருப்பாங்க காவல்துறையினர். ஸோ ஒரு பெரிய பேசுபொருளாச்சு, பெரிய இஷ்யூ ஆச்சு இந்த ஒரு கொலை வழக்கு. இப்போது அது வந்து அதோட ஃபைனல் ஹியரிங்லாம் முடிச்சுட்டு ஆக்சுவலாக மண்டேவே வந்து தீர்ப்பு சொல்கிறதா இருந்தாங்க அந்த 9 காவல் துறை சேர்ந்தவங்களுக்கும். பட் இன்னும் அந்த தீர்ப்பு சொல்லலை. இதுக்கு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தனி நீதிபதி என்ன சொல்கிறாங்கன்னா, வந்து மத்திய மாநில அரசு வந்து அவங்களுடைய அறிக்கைகளை வந்து தாக்கல் செய்யலை. ஓகே, அந்த காவலர்களுடைய அறிக்கைகள் அவங்களுக்கு ஒரு டெஸ்டிங்லாம் எடுத்திருப்பாங்க. சரியா? சைக்காலஜிக்கல் டெஸ்டிங் அதெல்லாம் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் இன்னும் அறிக்கையாக வந்து அவங்க தாக்கல் செய்யலை. அதனால் என்னால் தீர்ப்பு கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது பெரிய பேசுபொருளாக இருக்குது. இது ஏன் டிலே ஆகிட்டே இருக்குது? ஒருவேளை அரசு வந்து காவல்துறை சேர்ந்தவங்கன்றதால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்குதா? அந்த மாதிரி நிறைய கண்டனங்கள் எழுந்திருக்கு. ஸோ நீதித்துறை சார்பில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருக்கும் வந்து மரண தண்டனை கிடைக்கும், அப்படி இல்லைன்னா ஆயுள் முழுக்க சிறை அப்படின்ற ஒரு தண்டனை கிடைக்கும்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல, நம்ம இதை பார்க்கணும், பொறுத்திருந்தால் பார்க்கணும். இப்போதைக்கு ஏப்ரல் 6 வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே, ஏப்ரல் 6 ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஸோ ஜஸ்ட் ஒரு இதுவாக நம்ம இங்கே பார்க்குறோம், ஒரு பேசிக் நியூஸாக. அடுத்து வந்தீங்கன்னா, மோடி அவர்கள் இன்றைக்கி வந்து புதுச்சேரி போகிறாங்க. ஸோ நாளைக்கு சென்னை வராரு. ஓகே, எலெக்ஷனுக்காக. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா, மகளிர் இடஒதுக்கீடு அமல் மசோதா ஏப்ரல் 16 மீண்டும் கூடும் நாடாளுமன்றம். ஸோ ஆக்சுவலாக செகண்ட் பேஸ் வந்து நேற்றோடு முடிஞ்சிருச்சு. ஏப்ரல் 2 கலைஞ்சிருச்சு நாடாளுமன்றம். இப்போது இந்த 33% சட்டப்பேரவை மக்களவையில் 33% வந்து உமனுக்கு வந்து ஒதுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அது வந்து 2011 சென்சஸ் பேசிஸில் பண்ண போகிறாங்கன்னு நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்துருந்தோம். ஓகே, கொஞ்ச நாள் முன்னாடி. ஸோ அதை தான் வந்து நிறைவேற்றுறதுக்கு ஏப்ரல் 16 ஒரு மசோதா வந்து தாக்கல் பண்ண போகிறாங்க மத்திய அரசு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்த பேக்ரவுண்ட் தான். எந்த அமெண்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா, அரசமைப்பு சட்டத்தின் 106வது சட்ட திருத்தம். சரியா? இதில் 2023 நிறைவேற்றிருப்பாங்க. அது பேர் வந்து பார்த்திங்கன்னா நாரி சக்தி வந்தன் அதிநியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சட்டத்தோட பேர் அதான். சரியா? இது இஷ்யூவாக இருந்தது. 2033 ஆகிடும், நம்ம ரீசென்சஸ் எடுத்து அதோட ரிசல்ட் வச்சு அதோட டீலிமிட்டேஷன் பண்ணி நம்ம 33% ஒதுக்கிறதுக்கு வந்து 2033-35 கிட்ட ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு
இப்போ இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. சரியா, இந்த மாதிரி பண்ணுறாங்க. இதுதான் டோட்டல் பேக்ரவுண்ட் அண்ட் தான் நியூஸ். சரிங்களா, ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்னும் பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஓகே, சரி. அடுத்து வந்தோம்னா ஸோ இந்த ஓவியம் பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. ராஜா ரவி வர்மா ஓவியம் ரூபாய் 167 கோடி கேலம். ஸோ ஒரு கிருஷ்ணரும் யசோதையும் இருக்கிற ஓவியம் வந்து இவ்வளோ விலைக்கு போயிருக்கு. ஜஸ்ட் ஒரு நியூஸாக பார்க்குறோம், திடீர்னு கேட்டாங்கன்னா. சரிங்களா, இதை யார் வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை எழுத்தை எடுத்தவங்க பேர் வந்து சைரஸ் பூனாவாலா. ஓகே, அப்படின்றவங்க தான். ஓகே, வரைஞ்சது பார்த்தீங்கன்னா ராஜா ரவிவர்மா. சரியா, ஓகே. அடுத்து வந்தோம்னா ஃபைனலாக ஒன்று இருந்துச்சு, அதை மட்டும் பார்த்து முடிச்சிடலாம். நிலவுக்கு புறப்பட்ட 4 விண்வெளி வீரர்கள் நாசாவின் ஆர்டெமிஸ் 2 திட்டத்தில் 53 ஆண்டுகளுக்கு பிறகு பயணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ ஒன்றும் இல்லை, ஏப்ரல் 1 வந்து பார்த்திங்கன்னா நாசா வந்து ஒரு லான்ச் பண்ணியிருப்பாங்க. சரியா, ஆர்டெமிஸ் 2ன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு நிலவுக்கு மனிதர்களை கொண்டு போகிற ஒரு லான்ச் தான். சரியா, இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 விண்வெளி வீரர்கள், 3 பேர் அமெரிக்காவை சேர்ந்தவங்க நாசா ஆஸ்ட்ரோனட்ஸ், ஒருத்தர் வந்து கனடாவை சேர்ந்தவங்க. அவங்க நேம் இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா, ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஜெரிமி ஆன்சன்றவர் தான் கனடாவை சேர்ந்தவர். மிச்சம் 3 பேர் பார்த்திங்கன்னா ரீட் வைஸ்மேன், விக்டர் க்ளோவர், ஓகே, அப்புறம் கிறிஸ்டினா கோச், ஒரு பெண்மணி. சரிங்களா, ஸோ இந்த 4 பேரும் வந்து ஏப்ரல் 1 வந்து இந்த லான்ச் நடந்திருக்கு. எங்கேருந்து லான்ச் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிடா மாகாணம், அங்கே உள்ள கெனடி ஸ்பேஸ் சென்டர். ஓகே, கெனடி ஸ்பேஸ் சென்டர். லான்ச் வெஹிக்கிள் பேர் பார்த்திங்கன்னா நாசா ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம். சரியா, அந்த ராக்கெட் பேர் வந்து நாசா ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம் ராக்கெட். ஓகே, ஓகே, இதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி 1969 நம்மளுடைய நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து அப்போலோ 13 மூலமாக அங்கேருந்து நாசாலேருந்து நிலாவுக்கு போயிருப்பார் பூமியிலேருந்து. ஓகே, சரி. இதான் இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எந்த டேட்டு, எப்போ லான்ச் ஆச்சு, என்ன லான்ச் வெஹிக்கிள், என்ன எங்கேருந்து லான்ச் ஆச்சு, விண்வெளி வீரர்கள் பேர். ஓகே, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ஓகே. அவள் தான் இன்றைக்கி இருந்த முக்கியமான செய்திகள். நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.